வணக்கம், நான் உங்கள் கேஃப்ரவேல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ AHU அப்படின்னா ஏர் ஹேண்டிலிங் யூனிட். AHUவோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவுட் சைடு ஏரை ரீகண்டிஷன் பண்ணி தேவையான டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டியில் கன்வெர்ட் பண்ணி ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ரூமுக்கு டக்டிங் மூலிமா ஃப்ரெஷ் ஏரை சர்வ் பண்ணுறது தான் AHUவோட வேலை. பொதுவாக HVAC சிஸ்டத்தில் அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு HVAC எக்யூப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த AHU. பொதுவாக இந்த AHUவில் 3 விதமான டிபார்ட்மெண்ட்டும் கம்பைன் ஆகியிருக்கும். என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ். இந்த எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அந்த டிபார்ட்மெண்ட்டோட சொல்லலாம். இந்த AHUவில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் ப்ளம்பிங் அண்டு டக்டிங் அந்த மாதிரியான ஒர்க்லாம் இருக்கும். எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை ப்ரொவைட் பண்ணுற அந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஆட்டோமேஷன் பண்ணுவோம் நம்ம AHUவில். ஸோ ஆட்டோமேஷன் ரிலேட்டடான கண்ட்ரோல் அண்டு மானிட்டரிங் அந்த மாதிரியான ஒர்க் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா BMS ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த AHUவில் பயன்படுத்தக்கூடிய மேஜரான காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா blowerfan, கூலிங் காயில் அண்ட் ஹீட்டிங் காயில், ஃபில்டர், டேம்பர், ஹியூமிடிஃபையர் அண்ட் எனர்ஜி ரெக்கவரி வீல். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹியூமிடிஃபையர், இந்த எனர்ஜி ரெக்கவரி வீல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனல் தான். சில AHUவில் வச்சுருப்பாங்க, சில AHUவில் வைக்க மாட்டாங்க. ஒரு AHUவோட ஹார்ட் ஆஃப் த காம்பனன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த blowerfan, அப்புறம் அதை இயக்கக்கூடிய இந்த மோட்டார். இந்த ரெண்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா இதை வச்சு தான் ஒரு AHUவோட கெப்பாசிட்டிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா தீர்மானிக்கிறாங்க. சாதாரணமாக ஒரு AHUவோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 CFMலேருந்து 80,000 CFM முடியும் AHUவோட கெப்பாசிட்டி இருக்கும். AHUவில் பார்த்திங்கன்னா 2 மாடல் ஃபேன் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்சில் ஃபேன், இன்னொரு ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரிஃபுகல் ஃபேன். ஆக்சில் ஃபேனில் பார்த்திங்கன்னா பிளேட் இருக்கும், சென்ட்ரிஃபுகல் ஃபேனில் வந்து பார்த்திங்கன்னா இம்பலர்ஸ் இருக்கும். ஆக்சில் ஃபேனில் ஏரோட டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டோட டைரக்ஷனுக்கு பேரலாக இருக்கும். சென்ட்ரிஃபுகல் ஃபேனில் அப்படி கிடையாது. ஏர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக இன்லெட் ஆகும், திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரிஃபுகல் ஃபேனுக்குள்ளே ரொட்டேட் ஆகி திரும்பி இன்னொரு பக்கமாக டிஸ்சார்ஜ் ஆகும். இப்போ இருக்கிற மாடல் AHUs எல்லாமே சென்ட்ரிஃபுகல் ஃபேனை பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணுறாங்க. ஏன்னா சென்ட்ரிஃபுகல் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்டாட்டிக் ப்ரெஷர் இருக்கும், அப்புறம் வந்து ஃப்ளோ ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து சைலன்சர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சப்போஸ் நீங்கள் ஆக்சில் ஃபேன் யூஸ் பண்ணிங்கன்னா சைலன்சர் யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ வர AHUஸில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரிஃபுகல் ஃபேன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு AHUவில் ஃபேனோட ஸ்பீடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் இணைக்கப்பட்ட மோட்டாரோட ஸ்பீடை பொறுத்து மாறுபடுது. மோட்டரோட ஸ்பீடு எந்தெந்த ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், ஆம்ஸ், ஹெட்ஸ். அப்புறம் நம்ம என்ன மாதிரி டைப் ஆஃப் ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம், டைரக்ட் ட்ரைவா இல்லை வந்து பெல்ட் ட்ரைவா. இப்போ பெல்ட் ட்ரைவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேரல் பெல்ட் ட்ரைவ் இருக்குது, V டைப் பெல்ட் ட்ரைவ் இருக்குது. ஸோ எந்த மாதிரி ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்டு. இப்போ ஒரு பெல்ட் யூஸ் பண்ணுறோமா, 2-3 பெல்ட் யூஸ் பண்ணுறோமாங்கிறத பொறுத்தும் நம்மளோட ஸ்பீடு வந்து வேரி ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் அண்டு ஃபேனோட புள்ளியோட சைஸு அதை பொறுத்தும் மோட்டரோட ஸ்பீடு வேரியேஷன் இருக்கும். இதுவே ஆட்டோமேஷன் உள்ள ஒரு AHU வந்துச்சுன்னா அதில் VFD வச்சுருப்பாங்க. ஸோ அந்த VFD மூலயமா வோல்டேஜ், ஆம்ஸ், ஹெட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற AHU காம்பனண்ட் என்னென்னா கூலிங் காயில். ஏரோட டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கூலிங் காயில். பொதுவாக இது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் டியூப்பில் மேட் பண்ணியிருப்பாங்க. இந்த கூலிங் காயிலுக்கு இன்புட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா சில்லர்லேருந்து வருது. இந்த கூலிங் காயிலை 2 விதமாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் காயில்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜரண்ட் காயில். அடுத்தா நம்ம பார்க்க போகிறது ஹீட்டிங் காயில். ஏரோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ஹீட்டிங் காயில். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் டியூப்பில் மேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹீட்டிங் காயிலுக்கு உள்ளே யூஸ் பண்ணுற ரெஃப்ரிஜரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் இல்லை ஸ்டீம் யூஸ் பண்ணுவாங்க. இதோட இன்புட் எங்கன்னா பாய்லர்லேருந்து வரும். இதுவே பாய்லர் யூஸ் பண்ணாத இடமா இருந்துச்சுன்னா அதில் எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா பவர் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காஸ்ட்டும் அதிகமாக போகும். ஏரில் இருக்க டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபில்டர். AHUவில் யூஸ் பண்ணுற ஃபில்டர் சர்விங் ஏரியாவை பொறுத்து மாறுபடும். இதுவே ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு மாதிரி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கமர்ஷியல் பில்டிங்காக இருந்தால் அதுக்கு வேறு மாதிரி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கமர்ஷியல் பில்டிங் AHUஸில் 2 டைப் ஃபில்டர் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஃபில்டர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேக் ஃபில்டர். ப்ரீ ஃபில்டர் 0.5 மைக்ரான்ஸ் டஸ்ட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணோம். இதே பேக் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா 0.3 மைக்ரான்ஸ் உள்ள டஸ்ட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ண யூஸ் ஆகும். இதுவே ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற AHUவில் பார்த்திங்கன்னா ப்ரீ ஃபில்டர் இருக்கும், பேக் ஃபில்டர் இருக்காது. பேக் ஃபில்டருக்கு பதிலாக IPA ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க. IPA ஃபில்டரோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 0.1 மைக்ரான் டஸ்ட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். இதை தவிர்த்து AHUக்குள்ளே அல்ட்ரா வயலட் ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது UV ஃபில்டர்னு சொல்லுவாங்க இதை. இந்த ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா 0.15 மைக்ரான்ஸ் உள்ள பாக்டீரியாஸை கில் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற AHU காம்பனன்ட் டேம்பர். AHUவில் இன்லெட் அண்ட் அவுட்லெட் ஆகிற ஏரோட வால்யூமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பயன்படுறது தான் இந்த டேம்பர். இந்த டேம்பரை ஆக்சுவேட்டர் மூலிமா ஆப்ரேட் பண்ணுவாங்க.
ஆக்சுவேட்டர் என்ன பண்ணுன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி மூலிமா இந்த டேம்பரை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அந்த ப்ராசஸுக்கு நம்ம உட்படுத்திக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற AHU காம்பனன்ட் ஹியூமிடிஃபையர். சப்ளை ஏரோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துறது தான் இந்த ஹியூமிடிஃபையர். சப்ளை ஏரில் ஸ்டீமை ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா மாய்ச்சர் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி மாய்ச்சர் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அந்த சப்ளை ஏரில் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற AHU காம்பனன்ட் எனர்ஜி ரெக்கவரி வில். இதை டீஹியூமிடிஃபையர் ப்ரீ ஹீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த எனர்ஜி ரெக்கவரி வில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரெஷ் ஏர்லேயும் ரிட்டன் ஏர்லேயும் சேர்ந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு பெரிய வீல் மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா தேன்கூடு போல் ஒரு அமைப்பு இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் ஏருக்கும் சப்ளை ஏருக்கும் ஹீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீல் வந்து சுற்றிட்டு இருக்க மாதிரி தெரியும். இதுதான் எனர்ஜி ரெக்கவரி வீல். சைட்லேருந்து வர ரிட்டன் ஏரோட டெம்பரேச்சர் ஃப்ரெஷ் ஏரை கம்பேர் பண்ணுறப்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ரிட்டன் ஏரில் இருக்க ஹீட் எனர்ஜியை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஷ் ஏரை ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதனால தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ரெக்கவரி வீல்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த ஃப்ரெஷ் ஏரில் இருக்க மாய்ச்சர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி லெவல் வந்து கம்மியாகுது. ஸோ இதனால் டீஹியூமிடிஃபையர்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம AHUவில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, அது எப்படிலாம் வேலை செய்யுதுங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போது AHU எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி பார்க்கலாம். AHUவோட இன்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஏர். இந்த ஃப்ரெஷ் ஏர் எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் அட்மாஸ்பியர்லேருந்து கிடைக்குது. இந்த அவுட் சைடு அட்மாஸ்பியர் ஏர் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேம்பருக்கு போகுது. டேம்பர் என்ன பண்ணுன்னா வால்யூம் கண்ட்ரோல் பண்ணும். சர்விங் ஏரியாவுக்கு எவ்வளோ ஏர் ஃப்ளோ தேவையோ அவ்வளோ ஏரை மட்டும் தான் டேம்பர் அலோவ் பண்ணும். இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவேட்டர் வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எவ்வளோ ஏர் தேவையோ அவ்வளோ ஏர் மட்டும் தான் இதை அலோவ் பண்ணும். இப்படி அந்த கண்ட்ரோல் பண்ண ஏர் வந்து அடுத்து பார்த்திங்கன்னா ஃபில்டருக்கு போகுது. ஃபில்டரோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் ஃபில்டரோட வேலை. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஃபில்டர் அடுத்து பேக் ஃபில்டர் 2 ஃபில்டர் இருக்குது. இந்த 2 ஃபில்டர் மூலிமா ஏரில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் காயிலுக்கு போகும். சில்லர்லேருந்து வர சில்டு வாட்டர் அவுட் சைட் ஏரோட ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது. அப்படி ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறதுனால அவுட் சைட் ஏரோட டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுது. அதே சமயத்தில் அவுட் சைடரோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி லெவல் ஜஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்சிபிள் கூலிங் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் அப்போ நீங்கள் எவ்வளோ கூலிங் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் ஏரில் வந்து பார்த்திங்கன்னா மாய்ச்சர் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதனால் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ டெம்பரேச்சர் ஹை ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அவுட் சைட் ஏர் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் காயிலுக்கு போகுது. ஹீட்டிங் காயில் அந்த லோ டெம்பரேச்சர் அவுட் சைட் ஏரை ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணுறதுனால அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி லெவல் வந்து பார்த்திங்கன்னா குறையுது. அதாவது ஹியூமன் கம்ஃபர்டபுள் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. டெம்பரேச்சர் அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அந்த ரேஞ்ச் வந்து நமக்கு கிடைக்குது. இப்படி இந்த அவுட் சைடு ஏரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் கூலிங் ப்ராசஸ் ஹீட்டிங் ப்ராசஸ் இதெல்லாம் முடிஞ்சு நமக்கு கிடைக்கிற அந்த அவுட் சைடு ஏரை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஏர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்காது. அப்புறம் ஹியூமன் கம்ஃபர்டபுள் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அண்ட் டெம்பரேச்சரில் நமக்கு கிடைக்கும். ஸோ இதனால தான் இது ஃப்ரெஷ் ஏர்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரெஷ் ஏரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் இருக்க நம்மளோட ஸ்பெசிஃபையான அந்த ரூம்ஸுக்கு எப்படி சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை ஃபேன் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஃபேன் என்ன பண்ணுன்னா அவுட் சைடு ஏரை சக் பண்ணி நம்மளோட சர்விங் ஏரியாவுக்கு த்ரோ பண்ணும். அதுபோல் AHUவில் பார்த்திங்கன்னா ரிட்டன் ஃபேன் இருக்கும். இந்த ரிட்டன் ஃபேன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்விங் ஏரியாவுக்கு ஆல்ரெடி சர்வ் பண்ண அந்த ஃப்ரெஷ் ஏர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹியூமன்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதோட கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதோட டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகி டஸ்ட் ஆகிருக்க அந்த ஏரை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிட்டன் ஃபேன் என்ன பண்ணும் சர்விங் ஏரியாவிலேருந்து சக் பண்ணி அதை அட்மாஸ்பியருக்கு த்ரோ பண்ணோம். இப்படி அந்த ரிட்டன் எடுக்கிற அந்த ஏரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்ட்ரேட் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியருக்கு த்ரோ பண்ணுவோம். சில சமயங்களில் பார்த்திங்கன்னா ரிட்டன் ஏரோட டெம்பரேச்சர் அவுட் சைட் ஏரோட டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக இருக்கும். அப்படி இருக்க சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ரீசர்க்குலேஷன் மோட்னு ஒன்று போடுவாங்க. அந்த ரீசர்க்குலேஷன் மோட் எதுக்காக போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைடு ஏரோட டேம்பரோட அளவை கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடு ஏர் வந்து அதிகமாக சக் பண்ணாது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்சிங் டேம்பர் ஒன்று இருக்கும். அந்த மிக்சிங் டேம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ அவுட் சைடு ஏர் எடுக்கணுமோ அந்த அவுட் சைடு ஏருக்கு பதிலாக அங்கே வர ரிட்டன் ஏரை வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ளை ஃபேன் சக் பண்ணி எடுத்துக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் அண்ட் கூலிங் அந்த ப்ராசஸிங் டைம் வந்து ரொம்ப கம்மியாகுது. இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷன் பண்ண முடியும். எனர்ஜி சேவிங் பண்ணுறோம் நம்ம. இந்த AHUவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா FAHU RAHU அதாவது ஃப்ரெஷ் ஹேர் ஹேண்டலிங் யூனிட் அப்புறம் ரிட்டன் ஹேர் ஹேண்டலிங் யூனிட் அப்படின்னு 2 டைப் இருக்குது. இந்த FAHUவில் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஏர் எடுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சைட்டுக்கு ஃப்ரெஷ் ஏரை சர்வ் பண்ணும்.
இந்த ரிட்டர்ன் ஏர் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசர்க்குலேஷன் மோடுங்கிறது இருக்காது. ஸோ அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா FAHன்னு சொல்கிறாங்க. அதே போல் RAHU பார்த்திங்கன்னா சர்விங் ஏரியாவில் இருக்க இந்த ரிட்டர்ன் ஏரை மட்டும் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ளை ஏர் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை ஃபேன் மூலிமா சர்வ் பண்ணுவாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசர்க்குலேஷன் மோடுங்கிறது இருக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம AHUல என்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, அது எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. அதனால் நான் இதோட முடிச்சுக்கிறேன். AHUனா இவ்வளோ தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. AHUல இன்னும் நிறையா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. AHUல வேறு என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, AHUல ஏர் பேலன்சிங் தெரியணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பேலன்சிங் தெரியணும், அப்புறம் சில்ட் வாட்டர் லைன் எப்படி இருக்குங்கிறத பற்றி தெரியணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா BMS சிஸ்டம் வந்து AHUல எப்படி இருக்குங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் அண்ட் மானிட்டரிங்காக நிறையா வந்து பார்த்திங்கன்னா சென்சார்ஸ் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க AHUல. அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும், அதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது கேஃப்ரவேல்.